ஒரு மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் ஒரு சிறுகதை. ஒரு மன்னர் தன்னுடைய பரிவாரங்களோடு ஒரு முக்கிய பணிக்காக ஊர் சுற்றி வந்தார். அப்போ அவரோடு இருந்த அமைச்சர் மன்னருக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் அளித்தார். மன்னர் ஜூஸ் குடித்ததும், "இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தால் சிறப்பாக இருக்கும்" என்று சொன்னார். அவர் அருகிலிருந்த சந்தையை நோக்கி, "காசு கொடுத்து உப்பு வாங்கி வாருங்கள்" என்று அமைச்சரிடம் உத்தரவிட்டார். அமைச்சர் சிரித்துக்கொண்டு, "மன்னா, இந்த ஊர் முழுவதும் உங்களுடையதல்லவா? காசு கொடுத்து வாங்கத் தேவையில்லை, இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம்" என்றார். இதற்கு மன்னர், "நாம் இப்படி இலவசமாக எடுத்துக்கொண்டால் நம்மை பார்த்து பின்னால் இருப்பவர்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்ளையடிக்க ஆரம்பிப்பார்கள். மக்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும்." மன்னரின் வார்த்தைகள் அமைச்சருக்கு ஆழ்ந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தின. மன்னரின் நீதியும் நாணயமும் இந்த நிலையை விளக்கியது. இந்த கதையின் மூலம் உணர்த்துவது என்ன? ஒரு மன்னர் என்கிற இடத்தில் இருந்தால் அவருடைய செயல்கள் மக்கள் மத்தியில் ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும்.